ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டீன்ஸ் படம், அதாவது நம்ம பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண படம் தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி வந்திருக்குன்னா செம்மையாக வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் அவர் படம்னாலே வித்தியாசமாக இருக்கும். இந்த மனுஷன் மண்டை மூளைக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. எப்பா 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 அதாவது இதுக்கப்புறம் இவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அதை ஒன்று செய்கிறாரு புதுசாக. அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர் வேணால் எடுத்துக்கோங்க, எது பண்ணாலும் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட மற்ற படத்தோட காப்பி இருக்கும். இல்லைனா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் படத்தை ஸ்கிரிப்டை திருடி கூட படம் எடுக்கிறாங்க, இல்லை அடுத்த டேரக்டர் ஸ்கிரிப்டை கூட திருடி படம் எடுக்கிறாங்க. அந்த நிறைய பெரிய டேரக்டர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் எடுக்கிற படம் ஒன்றும் கூட இங்கேருந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கவே இருக்காது. சும்மா சொன்னாங்க இவர் புதுமை பித்தன்னு, உண்மையிலே ஒரு புதுமை பித்தன் தாங்க. அந்த மாதிரி இந்த படம் டீன்ஸ் படம் பாருங்கள். இது பெரிய பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக விஷுவலில் அவ்வளோ த்ரில்லர் செம்மையாக எடுத்திருக்காங்க. அது இந்த படம் ஒருத்தோட ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்கும், அதாவது ஒரு குழந்தைகள், ஒரு 13 குழந்தைகள் ஓகேவா, ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு போகிறாங்க அட்வென்ச்சருக்காக. அங்கே டக்குன்னு மிஸ் ஆகிறாங்க. கண்ணு முன்னாடியே எல்லோரும் மிஸ் ஆகிறாங்க. ஏன் மிஸ் ஆகிறாங்க, எதுக்கு மிஸ் ஆகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்திபன் வர்றார். அவர் ஏன் வர்றாரு, செகண்ட் ஹாஃபில் இருக்க ட்விஸ்ட்டு என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படி சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படத்துக்காக நீங்கள் பார்க்கலாம். எதையுமே சாதாரணமாக நான் பண்ண மாட்டேன், வித்தியாசமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால் நிற்கிறவ யாருன்னா இவர் தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் இந்தியன் 2 மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு கூட கொஞ்சம் ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆகுது, அதுவும் 100 ரூபாய்க்கு தான் தராரு. ஸோ போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு உண்மையிலே ஒரு மூவி லவராக இருக்கீங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திபன் மாதிரி லிவிங் லெஜெண்டை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய படம் எடுப்பார். நீங்கள் சப்போர்ட் பண்ணியாக தொடர்ந்து மனுஷன் எடுத்து தான் இருப்பாருங்க. அதாங்க பார்த்திபன் த லெஜெண்ட். ஸோ மக்களே போய் படத்தை பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க ஃபுல்லாக ரத்தம், க்ரைமு, அடல்ட் கண்டென்ட் அப்படி தான் வருது. ஆனால் இந்த படம் உண்மையிலே நீங்கள் குழந்தையோட பார்க்கலாம். இதில் எமோஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு பேரண்ட்ஸு, இந்த கிட்ஸ் பார்க்க என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு பணக்கார கிட்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு ஏழை கிட்ஸும் இருப்பான். ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர எல்லா கிட்ஸ் அவங்க பிஹேவியர் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா டைவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக எப்படி ஒரு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கிட்னாப் இந்த மாதிரி ஆகிடுச்சு, மிஸ் ஆகிட்டாங்கன்னா எப்படி தவிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் எமோஷ்னலாகவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, விஷுவலாகவும் சூப்பராக இருக்குது. அதுவும் சொன்ன மாதிரி அந்த சின்ன பட்ஜெட்டில், அதாவது நீங்கள் இந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே இப்போ நிறைய டேரக்டர் சொல்கிறாங்க இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் இவர் பாருங்கள், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா கூட பார்த்திபன் அப்டேட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு, ஐயோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே, ஓ மை காட் அப்படின்லாம் சும்மா கதரை விட்டு சும்மா ட்விட்டரில் ட்விட்டு போடாமல் ஒழுங்காக 100 ரூபா எடுத்துகிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிவிங் லெஜெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல கண்டென்ட் வேணும்னா, நல்ல கண்டென்ட் எடுக்கிற பார்த்திபன் மாதிரி ஒரு சிறந்த ஒரு கலைஞர், சிறந்த டைரக்டர், சிறந்த லெஜெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். புரியுதா? ஸோ அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.